வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்போ எங்கே இருக்கோம்னா டார்வின் ஸ்கூலாண்ட இருக்கிறோம். நம்ம இப்போ திருப்பியும் அதான் கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஒரு கோயில் இருக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அதுவும் சேர்த்தா அவரு அப்படிதான். சரி, இப்போ நாங்கள் ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அந்த கோயில், ரொம்ப பழமையானது. 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு போல இருக்கு அந்த கோயிலோட கட்டி. அங்கே ஏதோ அது பேர் என்னடா, என்ன சமாதி, ஜீவ சமாதி பண்ணியிருக்காங்க அந்த கோயிலில். இப்போ நாங்கள் 2 பேரை பண்ணியிருக்கிறாங்க, குருவையும் சிஷியனையும். இப்போ நாங்கள் அந்த கோயில் தான் போய் பார்க்க போகிறோம். எனக்கு அங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு கோயிலுக்கு வந்திருக்கிறோம் கைஸ். இது பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி பழமையானது, 100 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுதீர் சொல்லுவான் போல கோயில் பத்தி. 1920 பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து 1920s வந்து பார்த்தீங்கன்னா கட்டினாங்க. இந்த கோயில் பேர் வந்து ஸ்ரீ ஆண்டாள் அரங்கமன்ன சன்னதி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிஷ்யர் அடைஞ்சிருக்காரு, மாஸ்டர் அடைஞ்சிருக்காரு. ஸோ இந்த ஏரியாவில் வந்து மாஸ்டர் சிஷ்யர் 2 பேரும் நாங்கள் இந்த ஏரியாவில் கண்டுபிடிச்சதுல ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் கிடச்சது இந்த கோயிலில் தான். நம்ம இப்போ சாமியார்கிட்ட போய் பேசுவோம், அவர் என்னென்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். 1921 இந்த கோயிலில் குருசாமி வந்தார். இங்கேருந்து வந்தவர் இங்கே வந்து ஆண்டாளை கண்டு எடுத்து 21 ஆண்டாளை கண்டு எடுத்து எல்லா பாகவதையும் கூட்டி 27 கும்பாபிஷேகம் பண்ணார். 1927 ஆண்டாளை இங்கேயே தன்னிச்சையாக கிடைச்ச சிலை இங்கே ஆண்டாளை கொண்டு பிரதிஷ்டை பண்ணி எல்லாரையும் கூட்டி எல்லா மக்களும் கூட்டி எல்லாருக்கும் திருவிலட்சணம் என்று சொல்லக்கூட பஞ்சசமஸ்காரம் முத்திரை போட்டு அவங்க எல்லாருக்கும் பாசமெல்லாம் கற்றுக் கொடுத்து இவ்வளோ பெரிய கோயில் எல்லாம் உருவாக்கி அந்த கோயிலை கட்டி கொடுத்தாரு. அவர் வந்து நல்ல பக்தி, அவர் இருக்கிற எல்லா இடத்துலும் பக்தியோடு இருந்தவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, கல்யாணம் இல்லாதவங்க, வேலை உத்தியோகம் இல்லாதவங்க, நோய் நொடி இல்லாதவங்க இவங்களெல்லாம் சரி பண்ணிக்கிறாங்க. இதனால் வந்து சீட்டு வாங்கி வச்சு ஆண்டாளம்மா திருவள்ளியில் சீட்டு வாங்கி வச்சு இவங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்ச கவர்மெண்ட் வேலை, எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிருக்கு, எல்லாம் நல்லா இன்றைக்கும் வாழ்க்கையோடு எல்லா பக்தரும் நல்லா இருக்காங்க. அப்பேற்பட்ட கோயில் இதுதான் பெரிய கோயில் ஆக்கி இவ்வளோ பெரிய சிலைகள்லாம் உண்டு பண்ணி எல்லாரையும் திருத்தி கொண்டாந்தார் இந்த கோயில். அதனால் இன்றைக்கி பாகவதர்கள் கிட்டத்தட்ட 2000 சிஷியர்கள் இருக்கிறாங்க. 2000 சிஷியர். சாமி இது என்ன ரொம்ப பாலடைஞ்சு இப்படி போயிடுச்சு, வருமானம் யாரும் வருமானம் இல்லை. இப்போ வராங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தான் 2 நாள் தான் அந்த தட்டில் கூட 10 ரூபா கூட போடணும். 10 ரூபா போட்டால் தானே சாமி பழமும் பூவை வாங்கிக்கிறதுக்கு வருமானம். அதனால் அவங்கவுங்க வாங்கினா எல்லாம் பிரசாதம் தீர்த்தம் விநியோகம் எல்லாம் சாப்பிடுவாங்க, போய்கினே இருப்பாங்க. முடிஞ்சால் அவங்களால யாராவது ஒருத்தர் 10 ரூபா 50 ரூபா 20 ரூபா 30 ரூபா இல்லைன்னா இல்லை. அதனால் வருமானம் இல்லை. இது மேற்பட்ட நண்பர்களெல்லாம் போட்டு இதை பண்ணி இனிஷியேட் பண்ணணும், கும்பாபிஷேகம் பண்ணணும். 2026 12 வருஷம் ஆகிப்போச்சு. 12 வருஷம்னா ஒரு கோயில் அவர் 12 வருஷத்துக்கு மேலே இருக்காது. 12 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ அவங்கெல்லாம் நடத்துட்டாங்க. அடுத்து நம்ம காலத்தில் இப்போ 12 வருஷம் ஆகிப்போச்சு. 2014 பண்ணோம். இத்தனை 2024 14 இன்னும் ஒரு வருஷம் பண்ணால் பவர் நிறைய இருக்கும், சக்தி இருக்குது. அதனால் எல்லோரும் வந்து ஆண்டாளம்மாவை ஆச்சாரிச்சு ஜீவ சமாதியாக இருக்கும் சிங்கப்பன்றதுனால எல்லாம் வந்து சேமிக்கலாம் அப்படின்னு கொடுத்தோம். இதுக்கெல்லாம் காசு எப்படி உங்களை மாதிரி யாராவது பெரியவங்க அப்பா அம்மா இவங்கெல்லாம் வராங்கல்ல, அவங்கெல்லாம் 1000 500 கொடுத்தா தான் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று போகும். மார்கழிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்கில் எல்லோரும் வர வச்சு பேசி எப்படி நடத்தலாம், கும்பாபிஷேகம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் எங்கடா சித்தாரு பார்த்தீங்கன்னா 1951 2nd date of 9th month மாலை 3 மணி. இவங்களாம் அவங்களோட சிஷ்யர் இருக்காங்களா? இந்த மாதிரி தான் இருக்கு இந்த கோயில்.
ஓகே கைஸ், ஓகே இதோட இந்த இடத்த முடிச்சுக்கலாம். அடுத்த இடத்த பார்க்கலாம் கைஸ். இதை கண்டுபிடிச்சிருங்க இடத்த புதுசா கோயிலுக்கு பின்னாடியே. வாங்க போய் பார்க்கலாம். பையனுக்கு கொஞ்சம் அறிவு அதிகம் கைஸ். நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா அதை நம்ம போய் விளாக் பண்ணலாம். vlog பண்ணலாம். வாங்க போலாம். வீலாக் பண்ணலாம். டாச் லைஃப் சொல்லுவாங்க வீலாக். நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு vlog பண்ணலாம். ஓட்டிங்களா சொல்லுங்க. வாங்க போலாம். நீங்கள் சொல்கிற போது தாங்க எல்லாமே. நீங்கள் சொன்னீங்கன்னா செஞ்சிடலாம். நம்ம சேனல் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் கோளாறு பண்ணிருக்கான். என்னன்னா அந்த வீடு வந்து இவருக்கு வந்து ஆண்டர் ஹவுஸா. எதையும் நம்ம சுதிருக்கு அவருக்கு வந்து கண்ணாடி பவர் குறைஞ்சிச்சு போல. அதனால அவருக்கு எல்லாமே வந்து ஒரு பயமா இருக்க மாதிரி தெரியுது. முதல்ல அவர் கண்ணாடியை மாற்றணும். சரி நம்ம கடைக்கு போய் அப்புறம் மாற்றிக்கலாம். ஆப்ரேஷன் பண்ண மறுபடியும் நீங்கள் மூடலாம். கால் ஆப்ரேஷன். நீங்கள் வேற நினச்சிக்க. அவன் சிக்கன் குத்தலேருந்து பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்கு, அங்கே ஓடிட்டு இருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயத்துல இப்படி தான் ஓடிட்டு இருக்கிறோம். எல்லாத்துலேயும் இப்படி தான் ஓடுறோம். என்ன பண்ணுறது? இந்த மாதிரி தற்கொலை பசங்களை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியல. தற்கொலை நாங்கள் ஃபண்ணுக்கு சொல்ல, இவன் உண்மையிலேயே அவன் நம்பரை தற்கொலை தான் சேவ் பண்ணியிருக்கான். இவர் மட்டும் கொஞ்சம் வயசாயிருச்சு, சைக்கிளில் தான் வருவார். சைக்கிளும் பாருங்க, வயசான சைக்கிள். சமாளிச்சு போய் சிக்கன் குத்துருவான். நம்ம வந்து இப்போ சுதீரை ப்ராங்க் பண்ணிட்டோம். சுதீரை விட்டு வந்துட்டோம். கத்தாதீங்க. இல்லை கைஸ், நான் வழி மாறி போயிட்டேன், அதனால தான். யோ ப்ரோ சிக்கமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வாட்டி நம்ம பாரதி காமாவோட ஷூட்டிங் ஸ்பாட் அதுக்கு நம்ம ஒரு நாள் போகலாம். பாரதிக்கா நம்ம ட்ரெண்ட் அவுட் ஆகி 40 வருஷம் ஆகுது. அதுவும் சரி தான். ஆனாலும் நம்ம போகலாம். ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரில கைஸ். ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க அதே போல தான் இருக்கும். நாங்கள் போகலான்றோம். ஆனால் இந்த அமரன் படம் ஐயப்பன் பேர் மட்டும் உண்மை அது மண்டையிலே ஓடிட்டு இருக்கு. இன்னும் அமரன் படம் பார்க்கல கைஸ். வீட்டில் சொன்னா கட்டி அடிக்கிறாருங்க. அந்த கண்ட்ரி இருக்கு தெரியும். தாயா தாயா கிரிஞ்சி வண்ணா கிரிஞ்சி மின்னல் லேக் பாருங்க. நான் சொல்றது பொய் இல்ல. அவனோட மின்னல் அங்கே தான் இருக்கு. மின்னலே ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல காமிச்சிடுறோம். லீக் அவுட் ஆயிடும். என் கனவு பைக் கைஸ், என் கனவு கார் கைஸ். கனவு சீக்கிரமாக தானே வரும். கனவு கண்ணி எது ஷிஃப்டா? நான் சொன்னேன் அந்த கோயில், அது ஒரு சின்ன கோயில், மேபி அது கோயிலே காணும். நீ புட்டி புகட போட்டுன்னு இந்த புட்டியில போட ஜட்டி போட்டா போதும். ஜட்டியே போட மாட்டாங்க கைஸ். ஜட்டியா போடுறாங்க கைஸ். அவனா அவுத்துறாங்க. அதுக்கப்புறம் போகுது. நாங்கள் இன்ட்ரோ பேசணும்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே ஸ்கூல் வந்து நாங்கள் ஏன் அங்கே இன்ட்ரோ எடுத்தோன்றதையும் சொல்கிறோம். செம்மையா இருக்கும் கைஸ். சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். குவாலிட்டி நல்லா முறுக்கா இருக்கும். எனக்கு புரியல, நீ எத்தனாவது படிக்கிற? 6th இவன் 6th படிக்கிறான். இவன் 11th படிக்கிறேன். இவன் 8th. நான் 9th. அவனும் 8th. அவனும் 8th. ஆனா எங்க எல்லாரையும் விட இவனுக்கு தான் தெரியும். இவன் முத்தி போயிருக்கான். முத்தி டு கோர் கைஸ். அதுவும் ஃபோன் கையில் தான் இருக்கிறான். அதை பாதி நேரம் ஃப்ரீ ஃபயர் ஆடுறான், மிச்ச பாதி நேரம் ஏதோ பண்ணுறான். என்ன பண்ணுறான் தெரியல. ஆட்டுக்கு வறுத்து கொடுக்குறான். ரோம்ல இருக்கிறான். ரோம்ல ஏறுறான். ரோம்ல ஆனிமி பார்த்தீங்கன்னு. ஆமாம்
கைஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்றேன், இவனும் சுஜிரும் சேர்ந்து ஏதோ பண்ணாங்க, அப்பதான் இவன் பிறந்தான். Oh my god. Wow, nice discovery guys. இவர் அப்பா அவங்க வந்து யாரையும் யார் என்னாச்சுன்னு தெரியல, அப்பதான் வந்தான். guys இந்த பையன் என்னன்னு தெரியல, அப்பத்துல இருந்து என் முதுகுல குறியா இருக்கிற ஏதோ பின்னாடி வேற குத்திக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி இருக்கு guys. இறங்குடா டாப் டு பாட்டம் மாமேரும் ஐட்டம். போடா அப்படியா ஆணி ஏறிச்சு கைஸ். ஆனியா கைஸ் நான் மேக்ஸிமம் வர பஸ்ஸு ஸ்கூல் விட்டா பஸ்ஸில் தான் கேஸ் வரணும். இவனுங்கெல்லாம் ஜாலியாக ஸ்கூல் பஸ் போட்டு கொடுக்குறாங்க. இவங்க அவங்க தாத்தா வந்துடுவாங்க, இவனுங்க அவங்க அண்ணா வருவாங்க. எல்லாமே யார் சாவம்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவம்ல செத்த பையில. டேய் மின்னல் மூடுகளே சம்சாரம் அது ஒரு மின்சாரம். டப்பாங் டப்பாங் டேய் வந்த போட்டு கேட்க மாட்டான்டா. ஜன்னலுக்கு ஜாக்கெட் later. அதுவும் கைஸ் இங்க ஒன்னு காமிக்கிறேன். இருங்க இந்த ஏரியா இந்த ஏரியா இருக்கா இருங்க மச்சான். இருங்க தொடு. இப்போ இவன் பாரு சாய்ஸ் கைஸ் என் கனவு கார் கார் 4x4. இவன் ஆடா டே வெயிட் பண்ணுடா. இந்த வாயில விட்டுட வேண்டியதான். வாங்க போலாம். டார்வின் பப்ளிக் ஸ்கூல் கைஸ். இந்த ஸ்கூல்ல படிக்கலான்னு எங்க அம்மாட்ட கேட்டேன். வச்சு அவங்க தொடர்பு கட்டால எனக்காக தொடர்பு கட்டி இவனுக்கு பாலாபிஷேகம்லாம் பண்ணாங்க. பாலாபிஷேகம் அது வேற ஏன் கைஸ் கேக்குறீங்க? தங்கச்சி இங்க ஏதாவது சேர்த்து விட போறாங்களா? மனசுல வலிக்குது கைஸ். இவங்க அப்பா கொஞ்சம் வெயிட்டு, எங்க அம்மா அதோட வெயிட்டு, அதனால பணத்துல இல்ல கேஜி செஞ்சு விட்டான். ஒரே வார்த்தை மை டோட்டல் ஃபேமிலி கிளாஸ் பாப்பலாம் கைஸ். அதுவும் இல்லாம இந்த 3 பேர் பையனை நீங்க ஃபுல்லா பாக்கல. இல்ல தேவையில்ல தான் guys நம்மளோட கேமராமேன் எடுத்து அப்புறம் வீடியோ வரும். போர்ட்ரேட் மூட்டு போட தெரியாதா? 2000 years later. guys இப்போ நம்ம டார்வின் ஸ்கூலுக்கே திருப்பி வந்துட்டோம். இன்ட்ரோ எடுத்த இடம். இப்போ என்னன்னா அந்த கோயில் ஏன் இவ்வளோ பழமையாக இருக்குதுன்னா அங்கே டொனேஷனே இல்லையா, மெயின்டெனன்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் 2 days தான் வராங்க இங்க. அதனால அதுவும் ஃப்ரைடே சாட்டர்டே. கோயில் ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில், அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் 2014 கும்பாபிஷேகம் பண்ணாங்களாம். 12 years ஒன்ஸ் கும்பாபிஷேகம் பண்ணுமா. நான் இன்னும் 2026 பண்ணணுமா. 26 சொல்கிறோம். யார் சொல்கிறான்னு பார்க்க. சரி ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க கைஸ். நாங்களும் நாங்கள் பண்ணோம். நாங்களும் அம்மாவோட பர்மிஷன் கேட்டு ஒரு 100-200 அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து குத்துறோம் கைஸ். முடிஞ்சா காசு போடுவோம். டார்வின் ஸ்கூல் கைஸ். லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டார்வின் ஸ்கூல் பக்கத்துலயே ஒரு சர்ச் இருக்கு. அந்த ரோடு உள்ள போனீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகே கைஸ் பை பை. எங்க சேனல்லே கூட சூப்பர் சார்ஜ் பண்ணி விட்டீங்கன்னா நாங்க வந்து சூப்பர் சார்ஜ் பண்ணுவாங்க நீங்க கைஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோல நாங்க பண்ற அளப்புற இது அவ்வளவுதான். நாங்களாம் அந்த காசு வச்சு நாங்க 20 ரூபாய்க்கு பிச்சை எடுத்துட்டு இருந்தோம் எல்லாத்துக்கு முன்னாடி. 20 ரூபாய்க்கு ஒரு ஜூஸ் 2 கைஸ் நான் ஒன்னு சொல்றேன், இவன் வந்து ரொம்ப வெயிட் கைஸ். எப்ப போனாலும் 100 ரூபாய் 200 ரூபாய் மட்டும் தான் எடுத்துப்பான். இவன் வந்து மின்னலுக்கு வந்து காலைல போய் 1000 ரூபாய் செலவு பண்ணான். அதுவும் பக்கத்துல கிண்டர் பாக்ஸ்ல 2 வந்து அங்க போயிட்டு ஐஸ்கிரீம் கம்மி தான், ஆனா அங்க சாப்பிட்டுட்டு சரவணா ஸ்டோர் போயிருந்தானுங்க. எதுக்குன்னு தெரியல. சரி கைஸ். ஐயோ ஓகே கைஸ். ஓகே பை பை. ஸ்டே டியூன்.